வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகை ரச்சிதா எடுத்த முக்கிய முடிவு. நேற்று தானே அப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. குவியும் வாழ்த்துக்கள். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகை ரச்சிதா மகாலட்சுமி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு தொடர்ச்சியாக சில திரைப்படங்கள்ல நடித்து வராங்க. இந்த நிலையில இவங்க ஜீ தமிழ்ல புதியதாக உருவாக இருக்கும் சீரியல்ல நடிக்கிருக்காங்க என்று தகவலும் வெளியாகி இருக்கிறது. நடிகை ரச்சிதா மகாலட்சுமி சரவணன் மீனாட்சி சீரியல் மூலம் பெரிய அளவில் பிரபலமடைந்தாலும் விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரிவோம் சந்திப்போம் என்ற சீரியல் மூலமா தான் தமிழ்ல அறிமுகமாகி இருந்தாங்க. ஆரம்பத்துல கன்னடத்துல ஒரு லோக்கல் சேனல்ல தொகுப்பாளராக இருந்த ரச்சிதா முதல் முறையாக தமிழ் சீரியல்ல அறிமுகமானதுமே அவருக்கு அதிகமான வரவேற்பு கிடைக்க தொடங்கியது. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சரவணன் மீனாட்சி சீரியல்ல எந்த நடிகையும் செய்யாத சாதனையை இவங்க செய்திருந்தாங்க. அதாவது தொடர்ச்சியாக பல சீசன்கள் இவங்க தான் மீனாட்சியாக நடித்து கொண்டிருந்தாங்க. எல்லா சீரியல்லையும் கதாநாயகி தான் மாறிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் கதாநாயகன் ஒருவர் தான் இருப்பார். ஆனால் இவருக்கு மட்டும் அதன் பல கதாநாயகர்கள் ஜோடியாக நடித்திருந்தாலும் அப்படியான நிலையில் சரவணன் மீனாட்சி சீரியலுக்கு பிறகு நடித்த சீரியல் பெரிய அளவில் ஹிட் ஆகவில்லை. சரவணன் மீனாட்சி சீரியலுக்கு பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்ல என்ட்ரி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அந்த சீரியல் முடிந்த பிறகு கலர்ஸ் தமிழ்ல சொல்ல மறந்த கதை என்ற சீரியல்ல நடித்திருந்தாங்க. கதை நல்லபடியாக போய்கொண்டது. ஆனால் எதிர்பார்க்காத வகையில திடீரென அந்த சீரியல் முடிந்து விட்டது. ஆனால் அந்த சீரியல் முடிவு குறித்து ரசிகர்கள் எவ்வளவு ஃபீல் பண்ணாங்களோ அதை விட ரச்சிதா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரச்சிதா கலந்து கொண்டிருந்தாங்க. 90 நாட்களுக்கு மேலாக அந்த நிகழ்ச்சியில இருந்தாங்க. இந்த நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு ரச்சிதா ஒரு திரைப்படங்கள்ல நடித்து வந்தாங்க. அதன் பிறகு டப்பிங் பேசும் வீடியோ கூட நேற்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருந்தாங்க. அதுல ரச்சிதா கதறி அழுதபடி டப்பிங் பேசிய காட்சிகள் ரசிகர் மத்தியில அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில ரச்சிதா ஜீ தமிழ் சீரியல் நடிக்க இருக்காங்க என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே ஜீ தமிழ்ல ரச்சிதா அவங்க பாத்தீங்கன்னா நாச்சியார்புரம் என்ற சீரியல்ல நடித்திருந்த நிலையில இப்போது புதிய சீரியல்ல நடிக்க இருக்காங்களாம். ஆனால் ரச்சிதா நடிக்கும் சில சீரியல் பெயர் இன்னும் உறுதியாகவில்லை என்று இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில ரச்சிதா அவங்களுடைய தந்தை சமீப காலத்துக்கு முன்னாடி காலமாகி போனாங்க. இவருடைய தந்தை மரணத்திற்கு ஒட்டுமொத்த திரையுலகம் ரசிகரை சேர்ந்தவங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தன்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக இருந்த தன்னுடைய அப்பாவை நினைத்து எமோஷனலாக பேசியிருக்கும் வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.